ஹாய் உறவுகளே, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் பிரெட் இருந்தால் கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்மளுக்கு இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ ஈஸியாக செஞ்சிடலாம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த லேயருக்காக நம்ம வந்து கேரமல் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 5 ஸ்பூன் சீனி போட்டு நல்லா வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது ரொம்ப கரிஞ்சிடாமல் லைட்டாக மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மெல்ட் பண்ணும்போது அடுப்பை சிம்மில் வச்சே மெல்ட் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டான லெவலுக்கு வந்து அது மெல்ட் ஆகி வரும். இப்போ அது நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமே இன்னொரு பாத்திரத்தில் வந்து உடனே மாற்றிடுங்க. வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து கட்டி ஆயிரும். ஸோ டக்குன்னு இன்னொரு பாத்திரத்தில் வந்து அப்படியே ஊற்றி அப்ளை பண்ணி வச்சிருங்க. அது வந்து அப்படியே செட் ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா 3 முட்டை எடுத்திருக்கேன். நாட்டுக்கோழி முட்டை எடுத்திருந்தா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் நார்மல் முட்டை தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட நாட்டுக்கோழி முட்டை இருந்தால் எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா கிரைண்ட் ஆயிரும். அது கூட வந்து சீனி சேர்த்துக்கோங்க. சீனி உங்கள் இனிப்புக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/4 லிட்டர் ஆவின் பால் எடுத்திருக்கேன். ஆவின் பாலையும் இந்த மாதிரி அந்த ஜாரில் போட்டு 2 திருப்பு கிரிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதையும் வந்து இந்த முட்டையோட சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 4 பிரெட் எடுத்துட்டு அந்த ஜாரில் போட்டு நல்லா வந்து திரிச்சிருங்க. நல்லா மாவாக திரிச்சதுக்கப்புறம் நம்ம முட்டையும் பாலும் கலக்கி வச்சுருக்கோம்ல, அது கூட இந்த பிரெட் பவுடரையும் போட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டால் நல்லா வந்து மிக்ஸ் ஆயிரும். ஸோ அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு வாசத்துக்காக ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் நான் வந்து இடித்து சேர்க்கல. முழுசாக வந்து லைட்டாக வந்து அதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு தொலியை அப்படியே வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த கேரமல் வந்து நல்லா செட் ஆயிடுச்சு. ஸோ அந்த பாத்திரத்தில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல எல்லா பால், முட்டை, பிரெட்டு அதெல்லாம் வந்து நம்ம ஊற்ற போகிறோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த மிக்ஸை வந்து உள்ளே தூக்கி வச்சுருங்க. வச்சு நல்லா மூடி வச்சுருங்க. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும் இது வந்து நல்லா வேகிறதுக்கு. நல்லா வெந்துட்டா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு கத்தி இல்லை ஏதாவது ஒரு ஸ்பூன் அதை வந்து நீங்கள் உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒட்டாமல் வரணும். அதுதான் வெந்துட்டு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். நான் 20 மினிட்ஸில் வச்சு பார்த்தேன். அது வந்து வேகலை. இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ திரும்ப வந்து நான் அதே மாதிரி பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து வெந்துருச்சு. அதுக்கப்புறம் எடுத்துட்டேன். மொத்தமாக ஒரு 40 நிமிஷம் ஆச்சு. 40 நிமிஷத்தில் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து சைடில் ஓரங்களை மட்டும் இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. அதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். நல்ல ஹெல்த்தியானதும் கூட. சீனிக்கு பதிலாக நீங்கள் வந்து நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம், இல்லை வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட். ஆனால் ரொம்ப தண்ணி ஆயிராமல் பார்த்துக்கோங்க. வெல்லம் வந்து நம்ம கரைச்சி சேர்க்கும் போது தண்ணி ஆயிரும். ஸோ நாட்டு சக்கரை சேர்க்கறது ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். இப்போ கடைசியாக அது மேலே ஒரு பீஸ் பட்டர் வச்சுட்டு அப்படியே சுட சுட நீங்கள் சர்வ் பண்ணாலும் சரி, இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு கூலாக கொடுத்தாலும் சரி, நல்ல ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இல்லைனா உங்களுக்கு யார் செஞ்சு தருவாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி எனக்கு இதை செஞ்சுத்தா அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஓகே உறவுகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you so much for your watching.